பார்வதிபதி லோல நமோ நமோ சைலயாங்கனிவாத நமோ நமோ பார்வதிபதி லோல நமோ நமோ சைலயாங்கனிவாத நமோ நமோ மனுகுல பாலக நமோ 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 சூர நாசக. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் 11ஆம் நாள் 28/10/2025 செவ்வாய்க்கிழமை இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை. இன்றைய தினம் பல்வேறு முருகப்பெருமானுடைய ஆலயங்களிலே திருக்கல்யாண உற்சவம் நடைபெறும். நேற்றைய தினம் சூரசம்ஹாரம் நிறைவேறி இன்று திருக்கல்யாண உற்சவம். இன்னும் சில ஆலயங்களிலே அது 10 நாட்களுக்கு தொடர்ந்து நடைபெறும். பட்டாபிஷேகம், வள்ளி திருமணம் தனியாக, தேவயான திருமணம் தனியாக என்று சிறப்பாக நடைபெறுகின்ற ஆலயங்களும் உண்டு. அவ்வாறு இந்த திருக்கல்யாணம் என்கின்ற பொழுது இந்த முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணம் நடைபெறும். இப்போ நமக்குள்ளே ஒரு வினா எழும். வருடா வருடம் சுவாமிக்கு திருக்கல்யாணம். இந்த வருடா வருடம் சுவாமிக்கு திருக்கல்யாணம் செய்கிறோம். முருகப்பெருமானுக்கு வள்ளி தெய்வயானை என்று 2 மனைவிகள் என்ற எண்ணம் பலருக்கு உண்டு. அது 2 மனைவிகள் அல்ல. ஒன்று இச்சாசக்தி, ஒன்று கிரியாசக்தி. ஞானசக்தி வடிவானவன் முருகப்பெருமான். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி ஆகிய இந்த 3 சக்திகளும் அங்கே வழிபாட்டிலே செய்யப்படுகின்ற பொழுது வள்ளி தெய்வானை என்பது, இந்த வள்ளி என்பது இச்சாசக்தி. நாம் ஒன்றை செய்வதற்கு நமக்கு முதலிலே ஒரு இச்சை, ஒரு ஆசை வர வேண்டும். நான் மேல் படிப்பு படிக்க வேண்டும், நான் இன்ஜினியர் ஆக வேண்டும், நான் வைத்தியத்துறையிலே பட்டப்படிப்பு முடிக்க வேண்டும் என்றால் அதில் ஆசை இருந்தால்தான் அந்த செயல் நடக்கும். எனவே ஆசைப்படுவது இச்சை. இச்சாசக்தி வள்ளிநாயகி, கிரியாசக்தி தெய்வயானை. கிரி என்பது செயல்படுத்துவது. நாம் ஒன்றை ஆசைப்படுகிறோம். நான் டாக்டராக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். படிப்புகளை படிக்க வேண்டும், அதற்குரிய தத்துவங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த கிரியாசக்தி தான் தெய்வயானை. எனவே இந்த இச்சாசக்தி கிரியாசக்தியாக முருகப்பெருமான் ஞானசக்தியின் வடிவமாக இருப்பவர். எனவே அங்கே அந்த 2 சக்திகளே தவிர மனைவியர் என்பது அல்ல. நாம் மனித வாழ்விலே இவ்வாறு இந்த இறைவனுக்கு ஒரு திருமணத்தை செய்து வைத்து பார்க்கின்ற ஒரு சந்தோஷம் எதற்காக என்றால், ஏன் வருடா வருடம் ஆலயங்களிலே இந்த திருக்கல்யாணத்தை வைக்கிறோம் என்றால், இந்த அண்ட சராசரங்களிலும் வாழுகின்ற ஆன்மாக்கள், இந்த ஜீவராசிகள், மனிதர்களெல்லாம் தம்முடைய வாழ்விலே சந்தோஷமான வாழ்வு வாழ்வதற்கும் இந்த இறைவனுக்கு திருக்கல்யாணம் செய்து வைக்கின்ற பொழுது அங்கே செல்லுகின்றவர்கள் எங்களுடைய வீட்டிலும் இவ்வாறான மங்களமான காரியங்கள், திருமணங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு, திருமண வயதில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நடைபெற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு அங்கே பிரார்த்தனை செய்வதும், அங்கே அந்த இறைவனுக்கு திருமண காட்சிகளை செய்து வைப்பார்கள். அவ்வாறான பல்வேறு ஆலயங்களிலே இன்றைய தினம்
வள்ளி திருமணம் என்பது மட்டும் நடைபெறும். சில ஆலயங்களிலே தெய்வ யானை திருமணம் நடைபெறும். இன்னும் சில ஆலயங்களிலே 2 சக்திகளுக்கு உரிய திருமணங்களை அங்கே செய்து கொள்வார்கள். இவ்வாறு இந்த முச்சக்திகள் வடிவமாக இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி வடிவமாக இருக்கின்ற முருகப்பெருமானுடைய திருக்கல்யாண உற்சவத்திலே கலந்து கொள்ளுகின்ற அனைத்து பக்தர்களும் உங்கள் பிரார்த்தனைகள் எங்கள் வீடுகளிலே எங்களுடைய பிள்ளைகள் திருமண வயதில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல வரன் கிடைக்க வேண்டும், நல்லபடியாக மங்களமான திருமணங்களெல்லாம் நடைபெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இறையருளை பூரணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று புனித யூதா ததேயுவினுடைய திருநாள். 12 திருத்தூதர்களில் ஒருவராக விளங்குகின்ற இந்த யூதா என்பவர், இவரை பற்றி நற்செய்தியிலே பல இடங்களில் குறிப்பிடப்படாமல் ஒரு மௌனம் காக்கப்படுகின்ற திருத்தூதராவர். இவருடைய வாழ்வில் இவர் நிச்சயமாக கிறிஸ்துவின் மீது ஆழமான நம்பிக்கை, அன்பு கொண்டவராக விளங்கியதனால் அவருக்காக இவர் தன்னுடைய உயிரை ஒரு மறை சாட்சியராக கொடுத்திருக்கின்றார். திரு அவையிலே இவருடைய பங்களிப்பு என்னவென்றால், நம்பிக்கை இழந்து விரக்தி நிலையிலே இருக்கின்ற மக்களுக்கு இவர் தைரியம் கொடுக்கின்றவராகவும் ஆறுதல் கொடுக்கின்றவராகவும் இருக்கின்றார். கைவிடப்பட்டவர்களுடைய பாதுகாவலராக இவர் கருதப்படுகின்றார். அதனால் பல பக்தர்கள் இந்த யூதா ததேயுவிலே அவர்கள் தங்களுடைய நம்பிக்கையை வைத்து அவருடைய பரிந்துரைகளுக்காக மன்றாடுவது வழக்கம். இந்த யூதா ததேயுவினுடைய பெயரினாலே பல ஆலயங்கள் எழுப்பப்பட்டு இருக்கின்றன. இந்த புனிதருடைய வாழ்வில் ஏன் இவர் இப்படிப்பட்ட ஒரு நோக்கோடு மக்கள் இவரை அணுகுகின்றார் என்றால், நிச்சயமாக அவர் இயேசுவினுடைய பணியிலே இயேசு எவ்வளவு தூரம் கைவிடப்பட்ட நிலையிலே இருக்கின்ற ஏழையர்களாக இருக்கின்ற நோயாளர்களாக இருக்கின்ற பல்வேறு வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளினாலே அல்லல் படுகின்ற மக்களுக்கு இயேசு ஆதரவாக இருந்தார். அந்த இயேசுவினுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றிய இவர் இயேசு எப்படி மக்களை அன்பு செய்தார் என்பதை உணர்ந்தவராக, இரக்கம் கொண்ட ஒரு மனிதனாக, இறை மனிதனாக இவர் திகழ்ந்திருக்கின்றார். அதனாலே இவருடைய திருச்சுரூபத்திலே இவருடைய இதயம் வெளியிலே காணப்படுகின்றதாக இருக்கின்றது. தன்னுடைய வாழ்வில் அவர் எப்பொழுதும் அன்பை, அந்த அன்பு இரக்கம் கலந்த அன்பை கொடுக்கின்ற ஒரு மனிதராக இருந்தபடியினால் இன்றும் அவர் புனிதருடைய திருக்கூட்டத்திலே இருந்து தன்னுடைய இரக்கத்தை மக்கள் யார் யார் தன்னிடம் வந்து கேட்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த இரக்கத்தையும் ஆறுதலையும் திடத்தையும் கொடுத்து வருகின்றார். எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய சில வேளைகளில் எங்களுடைய இயலாமைகளை, எங்களுடைய இந்த துன்பங்களிலே இருந்து நாங்கள் விடுதலை பெற முடியாது என்று மனமுடைந்து சோர்ந்து போகின்ற பொழுது இந்த புனிதரை நாடுவோம். புனித யூதா ததேயு உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசி உங்களுடைய இந்த விரக்தி நிலையிலே, மனமுடைவுகளிலே, ஏமாற்றங்கள் நிலைகளிலே இருந்து உங்களுக்கு விடுதலை பெறுவதற்காக அந்த புனிதர் உங்கள் அனைவருக்காகவும் இந்த நாளிலே பரிந்துரைப்பாராக. ஆமென்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். இறைவன் நமக்கு அளித்த அருட்கொடைகளில் ஒன்று நாவன்மை ஆகும். இந்த நாவின் மூலமாக மனிதன் உண்மை பேசுகிறான், இன்னும் ஒன்று பொய் பேசுகிறான். உண்மை பேசக்கூடியவர்கள் உண்மையாளர்கள் என சமூகத்திலே மதிக்கப்படுகிறார்கள். பொய் பேசக்கூடியவர்கள் சமூகத்திலே பொய்யர்கள் என அடையாளமிடப்படுகிறார்கள். எனவே நம்முடைய நாவன்மையை 4 மனிதர்களுக்கு பயனுள்ள விதத்தில் நாம் பயனளிக்கக்கூடிய ஒரு நாவாக நம்முடைய நாவை நாம் இறைவனிடத்திலே கேட்டுக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினமும் காலை நேரத்தில் இறைவனிடத்தில் இப்படி ஒரு அருமையான பிரார்த்தனையை கேட்பார்கள். இறைவா, பயனளிக்கக்கூடிய நல்லறிவை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். எனக்கும் அது பயனளிக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் பயனளிக்கக்கூடியதாக அந்த அறிவை நான் உன்னிடத்திலே இன்று பெற்றுக்கொள்ள வேண்டும். பயனளிக்கக்கூடிய நல்ல அறிவை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன் என்று கேட்பார்கள். இரண்டாவதாக, உன்னுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய, மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய நல்ல பேச்சுக்களை பேசக்கூடியதாக என்னுடைய நாவன்மையை தருவாயாக என இறைவனிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியாக 2 முக்கியமான வார்த்தைகளை சொல்லி பிரார்த்திக்கக்கூடிய வளமையை பெற்றிருந்தார்கள் என்றால் இந்த 2லும் எவ்வளவு ஆழமான அர்த்தங்கள் இருக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சமூகத்தில் இன்று பல பிரச்சனைகளுக்கு காரணமே மனிதன் பேசுகின்ற பேச்சுக்கள் தான். உண்மைக்கு பதிலாக பொய் பேசுவதும் புறம் பேசுவதும் மனித உள்ளங்களை தாக்கக்கூடிய அளவுக்கு கோள் சொல்லுவதும் இழிவான கேவலமான அசிங்கமான வார்த்தைகளை பேசுவதிலேயே இன்று மனிதன் தன்னுடைய நாவை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். நாவுக்கு ஓய்வென்பதே இல்லைதானே. மனிதன் எவ்வளவுதான் நோய்வாய்ப்பட்டு சோர்வடைந்து அவன் களைப்படைந்து ஒரு மூலையிலே உறங்கினாலும் மனிதனுடைய நாவு இப்போது பேசிக்கொண்டே தான் இருக்கிறது. அதற்கென்று ஒரு ஓய்வு என்பது கிடையாது. யோசித்து பேச வேண்டும், பேசியதற்கு பிறகு யோசிக்கக்கூடாது. மனிதனுடைய தரம் பார்த்து பேச வேண்டும். பேசுகின்ற நேரத்திலே கண்ணியமான வார்த்தைகளை, கனிவான வார்த்தைகளை கொண்டு இந்த நாவை கொண்டு நாம் பேசிக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதனுடைய உடம்பில் 2 உறுப்புக்கள் இருக்கிறது. அந்த 2 உறுப்புக்களையும் அவன் பாதுகாத்து கொண்டால் அவனுக்கு சுவர்க்கத்தை பெற்றுக் கொடுப்பது என் மீது கடமை என்று முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். அந்த 2 உறுப்புக்களில் ஒன்று மனிதனுடைய நாவு, இன்னும் ஒரு உறுப்பு மனிதனுடைய மர்மஸ்தானம். இந்த 2 உறுப்பையும் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அவைகளை அனுமதி அளிக்காத விதத்தில் பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு நரகிலும் வேதனை இருக்கிறது, உலகத்திலும் இழிவு இருக்கிறது என்பதனை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். ஆக மனிதனுடைய நாவு என்பது இறைவன் தந்த ஒரு அருளாகும். உலகத்தில் எத்தனையோ பல மக்களை பார்க்கிறோம். நாவிருக்கின்றவர்களெல்லாம் பேசுகின்றார்களா? இல்லையே. ஆக இறைவன் நமது நாவை நமக்கு தந்திருக்கின்றான் என்றால் அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாவாக நமது நாவை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இறைவனிடத்தில் பிரார்த்திக்கக்கூடிய நாவாக நமது நாவன்மையை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மனிதர்களுக்கு பயனுள்ள விதத்திலே பயனுள்ள பல அம்சங்களை நாவாக நமது நாவை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே ஒழிய அசிங்கங்களை பேசுவதை கொண்டு நம்முடைய நாவை நாம் பயன்படுத்தி விடக்கூடாது. சிரிக்கின்ற மக்களை அளவைக்கின்ற அளவுக்கு நம்முடைய நாவன்மையை நாம் பாவித்து விடக்கூடாது. சமூகத்தில் எத்தனை பல மக்கள் இன்று குழப்பத்திலும் கண்ணீரிலும் இருக்கிறார்கள். அத்தனைக்கும் அடிப்படை காரணம் மனிதனுடைய நாவாகத்தானே அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உண்மையான ஒரு மனிதன் அல்லது உண்மையான ஒரு முஸ்லிம் யார் தெரியுமா? தன்னுடைய நாவினால், தன்னுடைய கரத்தினால், தன்னுடைய செயலினால் மற்றவர்களுக்கு இடையூறு கொடுக்காதவனே உண்மையான முஸ்லீம் என்று ஒரு முஸ்லீமுக்குரிய அடையாளத்தை, இலக்கணத்தை இந்த சமூகத்தினருக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எங்களுடைய அயலவர்களில், எங்களுடைய மக்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா? மனிதர்களில் சிறந்தவர் அயலவர்களோடு நல்லுறவை பேணக்கூடியவர்கள் என்று சொன்னார்கள். இன்று பார்த்தால் நாங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் அடுத்த வீட்டில் இருக்கக்கூடிய அயல் வீட்டுக்காரர்களுக்கு கூட இடையூறு தருகின்ற அளவுக்கு சத்தமிட்டு
பேசுகின்ற மக்களை பார்க்கிறோம், சத்தமாக சிரிக்கக்கூடியவர்களை பார்க்கிறோம். வீடுகளில் மட்டுமல்ல, பொது பயணங்களில் கூட, புகையிரத பயணங்கள், பேருந்துகளில், பொதுவான இடங்களில் இருக்கின்ற நேரத்தில் கூட மற்றவர்களுக்கு இடையூறு தருகின்ற விதத்திலே சத்தமாக சிரிப்பதிலும் சத்தமாக பேசுவதிலும் தங்களுடைய நாவன்மையை மனிதர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நாவு என்பது இறைவனிடத்தில் எங்களுக்காக நல்ல சுவர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக, அருளாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதுவே இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு குணாதிசயமாக இருக்கிறது. அந்த நாவை நல்ல முறையில் பயன்படுத்தி ஈடேற்றம் பெறுவோமாக. மக்கள் மனங்களை நமக்கென்று ஒரு இடத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த நாவை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்வோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.